ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏஐ ஒர்க் ஷாப்போட டே 3 தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஏன் ஏஐ யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏஐனா என்ன, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கோட இன்ட்ரோ பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸு, அதோட வந்து அந்த டைப்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட். ஸோ இதை வந்து இந்த மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த அல்காரிதம்ஸ் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் அந்த அல்காரிதம்ஸ் ஒர்க் ஆகும். இந்த வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து எந்த ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி அதுவாகவே லேர்ன் பண்ணிக்காத, அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டேட்டாவை வந்து அது லேர்ன் பண்ணிட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்க்கு வந்து இருக்க டிஃப்ரென்ஸ். டீப் லேர்னிங்ல நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது லேர்ன் பண்ணிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இது வந்து டேட்டா வந்து லேர்ன் பண்ணிட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா? மெஷின் லேர்னிங்கிறது இதுதான். இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் பேஸ்டு டேட்டாவுக்கு வந்து மெஷின் லேர்னிங் வந்து நல்லா ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து இந்த இமேஜ் ரிலேட்டட் டேட்டாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டீப் லேர்னிங் அதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பிரான்ச்சு. அது வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டேட்டா செட்டை வந்து லேர்ன் பண்ணிட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட டெஃபினிஷன். ஓகே, இது வந்து சும்மா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் வந்து அது கீழே தான் மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், என்எல்பி, டைம் சீரீஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி வந்து போகும் ஏயோட பார்ட்ஸ். ஓகே, இதில் வந்து இப்போ வந்து மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்கு: சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது இது வந்து இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கில் எப்படி இருக்கும்னா, இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம அல்காரிதம்க்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண வைப்போம். சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா வந்து ப்ராப்பராக இருக்கும். இதுதான் வந்து இது சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங்கோட டெஃபினிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து ப்ராப்பரா இருக்கும். அல்காரிதமால லேர்ன் பண்ண முடியிற அளவுக்கு இதான் வந்து இந்த இன்புட் வந்தா இதான் அவுட்புட் வரும் அப்படின்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கிறது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகேவா? இதான் வந்து அதோட டெஃபினிஷன். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு கீழே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ரெக்ரெஷன், இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரெக்ரெஷன்ன்றது, அதாவது இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா, அவுட்புட் ஃபார்மட் கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கும். அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு வேரியபிள்ஸ், சாரி, எந்த ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டரோ இல்லைன்னா வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்காது. கேட்டகரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது ஸ்ட்ரிங், இப்போ வந்து வேர்டு, ஹலோ, ஹலோன்றத நம்ம வந்து பைத்தான்ல என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா வந்து ஏஐ டேர்ம்ல வந்து இப்போ வந்து ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதை வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து 1 2 3 நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது வேல்யூஸ் இருந்தா அது வந்து நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரெக்ரெஷனோட அவுட்புட் ஃபார்மட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது கண்டினியூவஸ் வேல்யூ பேஸ்ட் ஆன் ஏஐ டேர்ம்ல வந்து கண்டினியூவஸ் வேல்யூஸா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், இதெல்லாமே வந்து ரெக்ரெஷனோட எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம ரெக்ரெஷனுக்குன்னு தனியா ஒரு சில அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த அல்காரிதம்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அதை தவிர மற்ற கிளாசிபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி வந்து கம்மியா வரும். அதனால ரெக்ரெஷனுக்கு என்ன அல்காரிதம்
கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கிளாசிபிகேஷனுக்கு கிளாசிபிகேஷன் அல்காரிதம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் அல்காரிதம் நேம்ஸ்லாம் நான் சொல்றேன். லீனியர் ரெக்ரெஷன், பாலினாமியல் ரெக்ரெஷன், ரிட்ஜ் ரெக்ரெஷன், and then decision tree regression, random forest regression, support vector regression. இதுல வந்து இந்த லாஸ்ட் த்ரீ சொன்னல, டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட் வெக்டர், இந்த மூணு அல்காரிதமும் வந்து ரெக்ரெஷனுக்கும் ஒர்க் ஆகும், கிளாசிபிகேஷனுக்கும் ஒர்க் ஆகும். நீங்க வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணும், ரெக்ரெஷன்னா இல்ல கிளாசிபிகேஷனா அப்படின்னு கோட்ல நம்ம வந்து ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணும் போது மென்ஷன் பண்ணும் போது இந்த ப்ராப்ளம் வந்து இது வந்து ஈஸியா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்றத எடுத்துக்கும். ஓகேவா? அது வந்து நான் கோடிங் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னா, அவுட்புட் வந்து நீங்க இப்போ ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்டை கொடுத்துட்டு எனக்கு வந்து இதுல வந்து ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்போ வந்து அவுட்புட் இதுல வந்து அவுட்புட் என்னவா வருது? இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் வருது. ஸோ அமௌண்ட்ன்றது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. அப்ப நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னா நம்ம ரெக்ரெஷனுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரெக்ரெஷன் அப்படின்னாவே கண்டினியூஸ் வேல்யூஸ் இல்லைன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ். ஓகேவா? இதுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். கேட்டகரிக்கல் வேல்யூஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல செகண்ட் டைப் வந்து என்னன்னா கிளாசிபிகேஷனும் வந்து இது வந்து இதோட இன்புட் டேட்டா வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் இருக்கும். ஸோ இத அவுட்புட் லேபிள் வந்து எப்படி இருக்கும்னா கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்கு. கேட்டகரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா எஸ்ஆர் நோவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது இப்போ வந்து ஐரிஸ் ஃப்ளவர் வெரைட்டி டேட்டா செட் இருக்கும். ஆல்ரெடி நீங்க மிஷின் லேர்னிங்ல தான் இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஐரிஸ் டேட்டா செட்டு. அதுல வந்து ஐரிஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாவுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து இல்லைன்னா வந்து இப்போ வந்து கார்லாம் இருக்குன்னா அதுல வந்து இந்த மாதிரி வந்து வித்ல இந்த மாதிரி வந்து ஹைட்ல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துட்டு அது வந்து என்ன கார் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றத கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன், ஒரு ஃபிளார் கிளாசிபிகேஷனோ இல்லைன்னா பிளான்ட் லீஃப் கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி வந்து இல்லைன்னா எஸ் ஆர் நோ அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது. இது எல்லாமே வந்து கிளாசிபிகேஷன் கீழே வரும். இதுலயும் வந்து கிளாசிபிகேஷனுக்குன்னு ஒரு சில அதுக்குன்னு கிளாசிபிகேஷனுக்கு மட்டும் ஒரு சில அல்காரிதம் இருக்கு. ரெக்ரெஷன் கிளாசிபிகேஷன் ரெண்டுக்குமே நான் சொன்ன மாதிரி டெசிஷன் ட்ரீ, சப்போர்ட் வெக்டர் மெஷின், ரேண்டம் ஃபாரஸ்ட் இது மூணும் வந்து காமன். ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். கிளாசிபிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற அல்காரிதம் வந்து எது அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நேவ் பயாஸ் அல்காரிதம், அதுக்கு அடுத்து வந்து டெசிஷன் ட்ரீ, சப்போர்ட் வெக்டர் மெஷின் ஆஸ் யூஷுவல், அண்ட் கே நியரஸ்ட் நெய்பர். இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கிளாசிபிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நேவ் பயாஸ், கே நியரஸ்ட் நெய்பர், இந்த மூணும் வந்து உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா அதோட டேட்டா செட் வந்து உங்களுக்கு இன்புட்டும் இருக்கும் அவுட்புட்டும் இருக்கும். ஓகே, இப்ப நான் எப்படி இன்புட்டும் இருக்கு அவுட்புட்டும் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரும்ல, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷனே பண்ண போறீங்க அப்படின்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன்ல ஹவுஸ் ப்ரைஸை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அப்போ வந்து அந்த டேட்டாவில் ப்ரைஸ் காலம் இருந்ததுன்னா நமக்கு வந்து அவுட்புட் இருக்கு. ஓகே, அவுட்புட் இருக்கு. அதனால வந்து இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் கீழே வரும். அதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ன்றது நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னும் போது எதுல வருது? ரெக்ரெஷன்ல வருது. அது வந்து என்ன டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு கேட்கும் போது வந்து உங்களுக்கு கிளாசிபிகேஷன்ல வரும். பிக் ஹவுஸா இல்ல ஸ்மால் ஹவுஸா இல்லைன்னா வந்து ஒரு மால் மாதிரியா இல்ல வந்து ஒரு பெரிய பங்களா டைப்பா, அந்த மாதிரி டைப் பேஸ்டு வரும்போது உங்களுக்கு கிளாசிபிகேஷன்ல வரும்.
அதே வந்து ப்ரைஸ் கண்டினியூவஸ் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூஸ்ல வரும்போது உங்களுக்கு ரெக்ரெஷன்ல வரும். இதுதான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு ஓவர்வியூவே. உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா ஓகே. புரியாதவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வந்து பைத்தான் வந்து தெரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. பைத்தான் வந்து நம்ம ஆட் பண்ணுமா ஒர்க் ஷாப்ல இல்ல தேவையில்லையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்க யாருமே கமெண்ட் பண்ணல. ஒருவேளை நீங்க டே ஒன்னோட வீடியோ பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. டே ஒன் அண்ட் டே டூவோடது பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோட பேசிக்ஸ் புரியும். அதுவும் இல்லாம நான் ஏதாவது மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா இருக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து அவுட்புட் டேட்டாவே இருக்காது. வெறும் நமக்கு நார்மல் டேட்டா மட்டும்தான் இருக்கும். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து கோலே. பேட்டர்ன் ஃபைண்ட் பண்றது தான். இதோட டைப்ஸ் இதுக்கும் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிளஸ்டரிங், இன்னொன்று வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஆர் அசோசியேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல மேஜரா வந்து நம்ம யூஸ் பண்றது கிளஸ்டரிங் டெக்னிக்கும். இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அசோசியேஷன் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, கிளஸ்டரிங் அப்படின்னா என்னன்னா இது வந்து கிளஸ்டரிங்கிறது குரூப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ குரூப்பிங் மீன்ஸ் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து குரூப் பண்ணிட்டு இருப்போம். அந்த கேரக்டரிஸ்டிக் பேஸ்ட் இப்போ டேட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமரோட டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாப்போட கஸ்டமர் டேட்டா அந்த ட்ரெஸ் ஷாப்ல வந்து எந்த பீரியட்ல வந்து எந்த மந்த்ல நிறைய வந்து சேல்ஸ் போயிருக்கு, அதே மாதிரி எந்த பர்சன்ஸ் அவங்களோட ஸ்பெண்டிங் எவ்வளோ, அதுக்கடுத்து வந்து அவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்க மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி சிமிலரா இருக்க கஸ்டமரை வந்து குரூப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு மந்த்துக்கே ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து மந்த்லி இவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு அந்தந்த பர்டிகுலர் ரேஞ்சை பேஸ் பண்ணி கிளஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து கிளஸ்டரிங் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்போதைக்கு கிளஸ்டரிங்னா சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து குரூப் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாப்புலரான கிளஸ்டரிங் அல்காரிதமும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா கேமின்ஸ் கிளஸ்டரிங், ஹைராக்கியல் கிளஸ்டரிங் அண்ட் டிபி ஸ்கேன் கிளஸ்டரிங், இந்த மூணு கிளஸ்டரிங் வந்து சொல்லலாம். அடுத்து வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நம்ம வந்து டேட்டா வந்து நிறைய வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து இன்புட் வேரியபிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த டெக்னிக்கை. இது வந்து பேசிக் இல்லை, நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் இதுக்கு போகும்போது வந்து இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அட்வான்ஸ் டெக்னிக் போகும்போது தான் இதை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து ஹேண்டில் பண்றத வந்து ரொம்ப ஈஸியாகும் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகேவா, அடுத்து வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து இது வந்து செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் மாதிரி அதுவாகவே லேர்ன் பண்ணிட்டு இருக்க டேட்டா வச்சு அதுவாகவே லேர்ன் பண்ணிட்டு அதுவாகவே டெசிஷன் மேக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் சொல்லுது. அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரியே வந்து அது கொடுத்ததுன்னா கரெக்ட் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லீவ் வாங்கிக்கீங்க. இதே வந்து உங்களுக்கு தேவையான அந்த அப்ராப்ரியேட் ஆன்சர் ப்ராப்பரான ஆன்சர் வரலைன்னா திருப்பி நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து அது வந்து பெனால்டி. அதாவது திருப்பி நம்ம வந்து அது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, அப்ப எனக்கு கரெக்டான இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம். அதாவது இப்போ வந்து அது கரெக்டா ஆன்சர் கொடுத்தா அதுக்கு ரிவார்ட் கொடுப்போம். அதே வந்து அது தப்பா ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து பெனால்டி மாதிரி கொடுப்போம். ஸோ இதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினோ இல்லை ஏதாவது ஒரு டாஸ்கோ பண்றோம் அப்படின்னா இப்போ கேமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேம்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒழுங்கா லெவலாக வந்து கிளியர் பண்ணிட்டு போனோம் நெக்ஸ்டா போயிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரிவார்டு.
அதே வந்து இப்போ வந்து ஒரு லெவல்ல வந்து நம்ம ஒழுங்கா விளையாடாம நம்ம வந்து கேம்ல தோத்துட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா லெவலும் விளையாடுற மாதிரி இருக்கும். அதான் வந்து பெனால்டி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணா அது வந்து ரிவார்ட் கொடுக்கும். இல்லைன்னா வந்து இல்ல இது தப்பு பெனால்டி கொடுத்துட்டு திருப்பி ரீடூ பண்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து மெஷின் ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட டெஃபினிஷன். இது வந்து இந்த மூணு தான் வந்து மோஸ்டா டைப்ஸ் தான் வந்து மெஷின் லேர்னிங்ல இருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் லைப்ரரி மோஸ்டா வந்து நம்ம வந்து ஒரு 4 லைப்ரரி தான் இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுவோம். ஒன்று நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபர்ன் ஆர் மேட்ப்ளாட்லிப் ஆர் சீபர்ன் அண்ட் தென் சைக்கிட்லேர்ன். இதுதான் வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது. நம்பை வந்து நார்மலா வந்து நம்ம வந்து இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பிக் டேட்டா செட்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் கோரிலேஷன், அதுக்கப்புறம் மீன், மீடியன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து நம்பை வந்து தேவை. ஸோ ஃபார் ஹோல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்குமே நம்ம வந்து நம்பை வந்து யூஸ் பண்றோம். மோஸ்டா எஸ்பெஷலி லார்ஜ் அரேஸ்க்கு, மேட்ரிக்ஸ்க்கு இதுக்கு வந்து நமக்கு வந்து நம்பையோட லைப்ரரிஸ் தேவை. அதுக்கடுத்து வந்து டேட்டா வந்து எம்எல் மாடல்ல டேட்டா வந்து ஃபீட் பண்றதுக்கு, பிக் டேட்டா செட் ஹேண்டில் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தேவை. அடுத்து பாண்டாஸ். பாண்டாஸ் வந்து டேட்டா செட் ரீட் பண்றதுல இருந்து கிளீன் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாண்டாஸ். அதே மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிளீன் பண்றது, அதாவது ஏதாவது மிஸ்ஸிங் டேட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. ரொம்ப வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த பேசிக் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாண்டாஸோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து தனியா பாண்டாஸோட கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபர்ன் வந்து எதுக்குன்னா விஷுவலைசேஷன் பர்பஸ்க்கு. இப்போ கிராஃப் இல்லைன்னா சார்ட் ஏதாவது வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து இது ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் சீரீஸ் அனாலிசிஸ்லாம் இந்த டைம்ல எவ்வளோ வந்து அந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை இந்த டைம்ல டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ். அதுக்கடுத்து வந்து டேட்டாவை பத்தி பார்ப்போம். டேட்டா வச்சு தான் வந்து ஹோல் ஏயுமே வந்து ஒர்க் ஆகுது. டேட்டா இல்லைன்னா வந்து நம்ம ஏ வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நம்மளால வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ வித்தவுட் டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி டேட்டா வந்து என்னென்ன டைப்ஸ்ல இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இமேஜஸ், ஆடியோ இந்த மாதிரி எல்லா டைப்ஸ்லுமே இருக்கும். இப்போ எல்லா டைப்ஸ்லயுமே நம்ம வந்து மாடலை ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண டெக்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு இமேஜ் ஒருத்தரோட ஃபேஸை டிடெக்ட் பண்றதுக்கு இமேஜ் கேமரா யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து வாய்ஸ் கமாண்ட் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு லாக்கை வந்து எடுக்கிறதுக்கு சம் எல்லாரும் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோமோ பாஸ்வேர்டா அதே மாதிரி இப்போ வந்து வாய்ஸ் பிரிண்ட் வச்சு வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இமேஜஸா இருக்கும், ஒரு சிலது வந்து டெக்ஸ்டா இருக்கும், நியூமரிக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் வெதர் ப்ரெடிக்ஷன், ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு. அடுத்து வந்து டேட்டாஸோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா கிளீன்டு, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்வி ஃபைல்லையோ எக்ஸல் ஷீட்லையோ இல்லைன்னா ஒரு எஸ்கியூஎல் டேபிள்லயோ வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்னா இது வந்து ஃபிக்ஸட் ஃபார்மட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எந்த ஃபார்மட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், இமெயில்ஸ். இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் டிஃப்ரெண்டா இருக்கும், பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹலோ சொல்லி ஆரம்பிப்பாங்க, ஒரு சிலர் வேற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல சேஞ்சஸ் இருக்கும். வீடியோஸும் அதே மாதிரி தான். ஸோ இதுல வந்து ஃபிக்ஸட் ஃபார்மட் இருக்காததுனால அன்ஸ்ட்ரக்சர். செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஜேசான், எக்ஸ்எம்எல், நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்
ஸோ ஜேசன்ல வந்து இப்போ ஒரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு சில ஃபீல்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஒரு சில ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பாதி இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த பாதி இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனது வந்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபீல்டில் வந்து ஃபுல்லி எல்லாமே நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அந்த மிஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனை தான் வந்து அவங்க வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜேசான் வந்து ஆஹ் ஃபீல்டு வந்து ப்ராப்பரா வந்து அலைன்மெண்ட் ஆயிருக்காது, அதை சொல்றாங்க. அடுத்து வந்து பாப்புலர் டேட்டா செட் மோஸ்டா வந்து நம்ம பேசிக்கா இப்போ ஏஐ லேர்ன் பண்றோம் அப்படின்னாவே அந்த ஏஐயோட டேட்டா செட் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த டேட்டா செட்ல எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம். அது என்னென்ன டேட்டா செட்னா ஐரிஸ் டேட்டா செட், டைட்டானிக் டேட்டா செட் அண்ட் மினிஸ்ட். ஐரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், டைட்டானிக் வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், மினிஸ்ட் வந்து டீப் லேர்னிங் பேஸ்டு ஏஎன்என் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் தென் டேட்டாவை பற்றி பேசிக் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன அல்கரதம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலைன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அல்கரிதம்ஸாக பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.